நமஸ்கார். இப்போ நம்ம வந்து லலிதையின் கதை, உங்களோட புக்கு வந்து லலிதையின் சரிதம் அது பார்த்தோம் இல்லையா? அது பார்த்தோம். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா சக்தி பராக்கிரமங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயம் பார்த்தோம். அதுக்கப்புறம் தேவியோட இது கூட வேற ஒன்று பார்த்தோம், சண்டிகையின் சரிதம் சொல்லிட்டு. இப்போ நம்ம வந்து தேவி பாகவதம் பேசலாம்னு சொல்லிட்டு நம்ம போன தடவையே டிசைட் புவனேஸ்வரியை பற்றி பேசும்போதே நம்ம டிசைட் பண்ணோம். இப்போ அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இதுலேயும் கலந்துருக்குமா எப்படி? ஆமாம், புவனேஸ்வருடைய பிரதானமான ஒரு புராணமாக விளங்கக்கூடியது தேவி பாகவதம். அது மேற்கனவே நம்ம பார்த்தது தான். ஸோ அந்த அம்பாளுடைய பிரபாவத்தை முழுமையாக சொல்லக்கூடிய ஒரு நூலாக தேவி பாகவதம் இருக்குது. நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி இந்த புராணங்களில் பாகவதம் அப்படின்னு ஒரு இது நொட்டேஷன் காணப்படுறது. அது விஷ்ணு பாகவதமா தேவி பாகவதமா, விஷ்ணு பாகவதம் மகாபுராணம் தேவி பாகவதம் உபபுராணமா, இல்லை தேவி பாகவதம் மகாபுராணம் விஷ்ணு பாகவதம் உபபுராணமா அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் ரொம்ப காலமாகவே ஓடின்னு இருக்குது. அது சம்மந்தப்பட்ட எல்லா அந்த சுவாமியுடைய பக்தர்கள், விஷ்ணு பக்தர்கள்லாம் அதுதான் மெயின் புராணம், இது உபபுராணம்னு சொல்கிறதும், தேவி பக்தர்கள் இதுதான் மெயின் புராணம், அது உபபுராணம் சொல்கிறது அப்படிங்கிற ஒரு வழக்கமும் இருக்குது. ஆனால் நம்ம பொதுவில் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் எல்லா வகையிலையும் இப்போ நான் தேவி உபாசகங்கிறதுனாலையும் என்னுடைய அறிவுலையும் வந்து இதுதான் மகாபுராணமாக இருந்திருக்கணும் அப்படிங்கிற நான் நம்புகிறேன். யாரையும் அஃபெண்ட் பண்ணுறதுக்காக சொல்லலை. மேபி விஷ்ணு பக்தர்களுக்கு அது மகாபுராணமாக தோன்றலாம். இப்போது இந்த தேவியுடைய உத்கிருஷ்டத்தை சொல்லக்கூடிய, தேவியுடைய வைபவத்தை சொல்லக்கூடிய ஒரு விசேஷமான புராணமாக இதுதான் இருக்குது அப்படிங்கிற காரணத்தை எடுத்துன்னு பார்த்தோம் அப்படின்னா இது மகாபுராணமாகவே இருக்குது. அப்போ இந்த தேவியினிடத்தில் யார் பக்தி இருக்கோ, யார் ஸ்ரத்தையாக அம்பிகையை ஆராதிக்கிறார்களோ அவர்கள் இந்த தேவி பாகவதத்தை படிக்கணும். படித்ததுனால தேவியுடைய அனுகிரகத்தை பெறுவார்கள்னு சொல்லி இதோடைய விஷயங்கள் சொல்கிறது. அதனால் இந்த மொத்த புராணமுமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பாக்கி எல்லா புராணங்களுக்கு எல்லா லட்சணங்கள் சொல்லியிருக்கோம். இந்த சர்வ லட்சணங்களும் புராண லட்சணங்களும் இதில் பூர்ணமாகவே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கிரந்தமாக இருக்குது. அப்போ அதில் வந்து 12 ஸ்காந்தமாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஒரு ஸ்காந்தத்துலேயும் ஒரு விதமான சரித்திரங்கள் அம்பிகையுடைய பிரபாவத்தையும் நமக்கு தெரிஞ்ச கதைகளாகவே கூட இருக்கும். அந்த தெரிஞ்ச கதைகளில் தெரியாத விஷயங்களை சொல்லி அம்பாளுடைய வைபவத்தை சொல்கிறது, பரதேவதியுடைய ஸ்வரூபங்கள் எப்படியெல்லாம் வெளிப்படுறது, அந்த புவனேஸ்வரியாக இருக்கக்கூடிய தேவி வேறு எந்த வகையிலெல்லாம் வெளிப்படுகிறாள், எப்படியெல்லாம் அவளை ஆராதிக்கிறார்கள் மக்கள் அப்படிங்கிற விஷயத்தையும் இது வந்து விசேஷமாக சொல்கிறது. தேவி பாகவதம் தொடங்குறதுக்கு முன்னாடியே அதோடைய புராண கிரந்தத்துடைய விசேஷத்தை வந்து பெரியவாள்லாம் சொல்கிறான். அப்போ அதில் வந்து பல சரித்திரங்கள், இந்த புராணம் கேட்பதனாலையும் புராணம் படிப்பதனாலையும் நமக்கு ஃபலஸ்ருதின்னு சொல்லலாம். ஆனால் அதோடைய மகாத்மியத்தை முன்னாடியே சொல்கிறான். இது சொல்கிறதுக்கு முன்னாடி இதோடைய பெருமை என்ன அப்படிங்கிறது இந்த உலகத்தை எப்படி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். பரமேஸ்வரன் இந்த உலகத்துக்கெல்லாம் ஆதிகர்த்தாவாக இருந்தாலும் அந்த பரமேஸ்வரன் ஆக்கும் தொழில் 5 அரண் ஆற்ற நலம் பூக்கும் நகையால் புவனேஸ்வரின்னு சொல்லி புவனேஸ்வரி தான் இந்த உலகத்துக்கெல்லாம் காரணகர்த்தாவாக இருக்கா. அப்போ இந்த உலகம் பூராவுமே பரதேவதிக்கு ஒரு விளையாட்டு பொருள் போல், குழந்தைகளுக்கு ஒரு விளையாட்டு பொருளை வச்சு விளையாடுற மாதிரி அந்த தேவி அவளே படைக்கும் காலத்தில் பிரம்மனுக்கு சக்தியாக சரஸ்வதியாகவும், பரிபாலனம் பண்ணக்கூடிய காலத்தில் விஷ்ணுவுக்கு சக்தியாக லக்ஷ்மியாகவும், அழிக்கிற காலத்தில் ருத்ரனுக்கு சக்தியாக மகாதுர்கையாகவும் இப்போ அப்படி இருக்கலாம். பிரம்மா விஷ்ணு ருத்ரர்களும் அம்பாளுடைய கட்டளையின்படி அவருடைய பணியை இவர்கள் செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ட்ரொடக்ஷனோடு இது ஆரம்பிக்கிறது. அதனால் அந்த ஆதிபராசக்தியாக வழங்கக்கூடிய அந்த அம்பிகை எப்படி இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணுறா அப்படின்னு சொல்லி அப்போ இந்த சகல புராணங்களுக்கும் முன்னோடியாக விளங்கக்கூடிய இந்த புராணம். இப்போ பகவானுடைய விஷ்ணுவுடைய அவதாரங்களில் எல்லாமே சிறந்தது, அதில் கிருஷ்ணாவதாரம் ரொம்ப சிறந்தது. அந்த கிருஷ்ணாவதாரத்தில் கூட கிருஷ்ணன் பரதேவதியான அம்பிகையை வணங்கினான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அதனால் இந்த கிருஷ்ணனுடைய இன்னொரு ஸ்வரூபமாக இருக்கிற வியாசர் தான் இந்த புராணத்தையும் எழுதுகிறார். இப்போ பாக்கி எல்லா புராணங்களையும் வியாசர் எழுதி தன்னுடைய சிஷ்யர்கள் மூலமாக பிரச்சாரம் பண்ணுறார். ஆனால் இந்த தேவி பாகவதத்தை வியாசர் அவரே பிரச்சாரம் பண்ணுறாருன்னு சொல்லி தான் இது ஆரம்பிக்கிறது. அதனால் அந்த வகையிலே அது சிறப்புடையது. அப்போது நைமிஷாரண்யத்தில் சூத பௌராணிகரை பார்த்து இப்போ எல்லா புராணங்களும் தொடங்குவது போலவே அங்கே இருக்கிற சௌனகாதி ரிஷிகள்லாம் கேட்குறான். இது மாதிரி பல புராண சரித்திரங்களை நாங்கள் கேட்டிருக்கோம், பல விஷயங்களை நீங்கள் ரகசியமாகலாம் சொல்லியிருக்கேன், ஆனால் அம்பாளுடைய வைபவத்தை நாங்கள் முழுசாக கேட்கணும்னு ஆசைப்படுறோம். அதனால் இது ரொம்ப ரகசியமான விஷயம்னு எங்களுக்கு தெரியும். அதனால் தேவி பாகவதத்தை ஒரு தடவையாவது நாங்கள் கேட்கணும் அப்படின்னு சொன்னோடனே அவர் சொல்கிறார், இந்த உலகத்தில் உலகம் பூராவும் மிகப்பெரிய பாவங்கள் நிறைந்திருக்கக்கூடிய காடுன்னு நீங்கள் உருவகப்படுத்தினேன்னு சொன்னால் தேவி பாகவத்தை இந்த காட்டை அழிக்கக்கூடிய கோடாலின்னு உருவப்படுத்தணும். பவாரண்ய கொட்டாரிக்கான்னு சொல்கிறதே சசனாமம். அந்த தேவி பாகவதங்கிறது ஒரே ஒரு கோடாலியால் இந்த மொத்த காட்டையும் அழிச்சு விடலாம். அப்பேற்பட்ட விசேஷமான ஒரு கிரந்தம் இது. அப்போது இந்த தேவி பாகவதம்னு சொல்லக்கூடிய இந்த புஸ்தகமே கோடி சூரியனுக்கு நிகரானது அப்படின்னு சொல்லி அந்த எப்படி வியாசர் பிறந்தார்
அப்படிங்கிற சரித்திரத்தை சொல்லி அந்த வியாசருக்கு புத்திரனாக சுகபிரம்ம ரிஷி பிறக்கிறார். அந்த சுகபிரம்ம ரிஷி இந்த தேவி பாகவதத்தை எப்படி பரீட்சித்துடைய பிள்ளையோட கதையிலேருந்து இது ஆரம்பிக்கிறது ஜனமேஜயனுக்கு. ஏன்னா பரீட்சித்துடைய காலம் அவனுக்கு முனிவருடைய சாபத்தினால சர்ப்பம் தீண்டி அவனோட உயிர் போயிடுறது. அப்போது அந்த துர்மரணம் ஏற்பட்ட ஒரு காரணத்தினால அவனுக்கு சாயுஜ்யம் கிடைக்காம போயிடுது அப்படின்னும், அந்த சாயுஜ்யம் கிடைக்கிறதுக்காக துர்மரணத்திலிருந்து அவனை விடுவித்து அவனுக்கு நல்ல கதி கிடைக்கணும்னு சொல்லி ஜனமேஜயனுக்கு இந்த வியாச பகவான் இந்த தேவி பாகவதத்தை 9 நாளும் உபதேசம் பண்ணுறான். ஜனமேஜயன் தான் அப்புறம் அவர் வந்து அந்த சர்ப்பங்கள் எல்லாம் அழிக்கிறதுக்காக யாகம் பண்ணுறான் இல்லையா? அந்த யாகம் பண்ணுற காலகட்டத்தில் தான் இந்த விஷயம் நடக்கிறது. ஏன்னா வந்து சுகர் பரீட்சித்துக்கு பாகவதம் சொல்கிறார். இங்கே வந்து அதுக்கப்புறமாக உள்ள இது வந்து சரித்திரம் வருது. அதுக்கப்புறமா அவனுக்கு துர்மரணத்திலிருந்து விடுதலை கிடைக்கல. அதனால் வந்து வியாசரே சுயமேவ ஜனமேஜயனுக்கு வந்து அம்பாளுடைய இந்த கிரந்தத்தை 9 நாள் நித்திய நவாவரண பூஜை பண்ணி யதாவிதி பூஜைகளை நடத்தி அந்த சந்தர்ப்பத்தில் சொல்லி முடித்த உடனேயே 9வது நாள் அன்றைக்கி ஜனமேஜயனுடைய பிதாவாக இருக்கக்கூடிய பரீட்சித்து வந்து ஒரு விமானத்தில் போகிறது தரிசனம் அவனுக்கு கிடைக்கிறது. ஒரு தேவ விமானம் வந்து தரிசனம் கொடுத்து, கவலைப்படாதப்பா, என்னுடைய துர்மரணம்ங்கிற இந்த நிலையிலேருந்து நான் மாறி எனக்கு நல்ல கதி கிடச்சி கொடுத்து. அதனால் பரதேவதையுடைய அனுகிரகம் அம்பாளுடைய அந்த சரித்திரத்தை கேட்ட விசேஷத்தினாலையும் எனக்கு இந்த ஒரு பாக்கியம் கிடச்சிது அப்படின்னு சொல்லி ஜனமேஜயனுக்கு அந்த சந்தோஷமான விஷயத்தை சொல்லிவிட்டும் அம்பிகையுடைய லோகமான ஸ்ரீபுரத்தை அடைந்தான் அப்படின்னு சொல்லி இது இருக்குது. அதனால் இந்த 18 புராணங்கள்லையும் இது மிகவும் மேன்மையான புராணம். இதை யாரெல்லாம் படிக்கிறார்களோ யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்களுக்கு தர்ம அர்த்த காம மோட்சம்னு சொல்லக்கூடிய 4 வித புருஷார்த்தங்களையும் கொடுக்கக்கூடியதாக இது இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு நாளாவது அரை நாளாவது அல்லது கால் நாளாவது ஒரு முகூர்த்தமாவது ஒரு க்ஷணமாவது இந்த தேவி பாகவதத்துடைய சரித்திரத்தை கேட்கணும் அப்படின்னு அதுவே சொல்லுது. நம்மளை பற்றி தெரிஞ்சிருது போல் இருக்குது. நம்ம 9 நாள் முழுசாக உட்காந்து கேட்க முடியாதுங்கிறதுனால கால் முகூர்த்தம், ஒரு முகூர்த்தங்கிறது 1.5 மணி நேரம், அதுலேயும் கால்வாசி போகிறோம். அதனால் கிருதயுகத்தில் தர்மங்களை முழுமையாக அனுஷ்டிக்கிற சந்தர்ப்பம் இருந்தது. பாக்கி யுகங்களில் யாகங்கள் பண்ண முடிஞ்சது. அந்த கலியுகத்தில் இந்த புராண சிரவணம் தவிர முழுமையாக எந்த தர்மத்தையும் நம்மளால் அனுஷ்டிக்க முடியாது. உட்காந்து கேட்கணும், அதையாவது பண்ணு அப்படின்னா. ஏன்னா இந்த கலியுகத்தில் அதர்மத்துக்கு தான் காலம், மனிதர்களுக்கு ஆயுசும் அல்பாயுஸ் ஆகிடுது. அதனால் இந்த இதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் வியாச மகரிஷி இந்த தேவி பாகவதத்தை அப்படி எழுதியிருக்கார். அதனால் இந்த மூப்பு மரணங்களை எல்லாம் விடுவிக்கக்கூடிய தேவி பாகவதம் தான் இந்த கலியுகத்தில் ஜனங்களுக்கு நல்லதை கொடுக்கக்கூடிய ஒரே கிரந்தம் அப்படின்னு சொல்லி, ஏதாவது பயனை கருதியாவது இது பண்ணணும். விரும்பனை பண்ணால் ரொம்ப விசேஷம். பலன் கருதி பண்ணாமல் நிஷ்காமியமாக பண்ணுறது ரொம்ப தேவியுடைய பூர்ணமான கிருபை கிடைக்கும். ஆனால் பலனை குறிப்பிட்டு பண்ணினாலும் அந்தந்த பலனை எதுக்காக உத்தேசித்து பண்ணுறோமோ அந்த பலனும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த முக்கியமாக ஐப்பசி மாதம், சித்திரை மாதம், மாசி மாதம், ஆடி மாதம் இது 4ம் சொல்லியிருக்கு. இந்த 4 ஏன்னா 4 நவராத்திரி வரக்கூடிய காலம். ஆமாம் ஆமாம் ஆமாம். இந்த 4 நவராத்திரி காலங்கள்லையும் இந்த நவாக விதியை அனுசரித்து தேவி பாகவதத்தை விசேஷமாக சொல்லணும். அதனால் எதனாலாம் வாழ்க்கையில் கஷ்டப்படக்கூடியவர்கள், துக்கப்படக்கூடியவர்கள், ஏதாவது காரியங்கள் நடக்கணும்னு இருக்கக்கூடியவர்கள் இந்த தேவி பாகவத பாராயணத்தை பண்ணணும். இந்த தேவி பாகவத்தினால மகாமந்திர ஜபம் பண்ணி கிடைக்காத சித்தி கூட இதில் கிடச்சிடும். விசேஷமான க்ஷேத்திரங்களாக இருக்கிற காசி, கயா, நைமிசாரண்யம், மதுரா அப்படி போகிற இடத்துலாம் போய் உட்காந்து இல்லை அங்கே புண்ணிய தீர்த்தங்களில் ஸ்நானம் பண்ணி அப்போல்லாம் கிடைக்கக்கூடிய புண்ணியத்தை விட தேவி பாகவதத்தை இருக்கிற இடத்துலேருந்து கேட்டாலே புண்ணியம் கிடைக்கும். விசேஷமாக புரட்டாசி மாதம் நவராத்திரி காலம் அமாவாசையிலிருந்து அந்த முடிகிற வரைக்கும் உள்ள அதில் பூஜை பண்ணி அந்த தெய்வீக மகாத்மியத்தை பாராயணம் பண்ணி இல்லை சிரவணம் பண்ணி இந்த புஸ்தகத்தையும் அம்பாளுடைய மூர்த்தியை அல்லது இந்த புஸ்தகத்தையே ஒரு சொர்ண சிம்மாசனம் மாதிரி பண்ணி அதில் வச்சு அந்த புஸ்தகத்தை தானமாக கொடுப்பவர்களுக்கு பரதேவதையோட பூர்ணமான அனுகிரகம் கிடைக்கும். அது ஒரு ஸ்லோகமோ அரை ஸ்லோகத்தையாவது யார் பாராயணம் பண்ணுகிறார்களோ அவன் அம்பாளுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாவான். எப்பேற்பட்ட கோரமான வியாதிகள் இருந்தாலும், விபத்துகள் இருந்தாலும், ஜாதக ரீதியாக உள்ள பாதைகள் இருந்தாலும் தேவி மகாத்மிய பாராயணத்தினால இது சரியாகும்னு சொல்லி ஒரு சரித்திரம் சொல்கிறார். என்ன அப்படின்னா கிருஷ்ணனுடைய சரித்திரம். இந்த செமந்தகமணியை தேடி கிருஷ்ணர் போகக்கூடிய அந்த காலகட்டத்தில் அந்த சத்ராஜித்துங்கிற மன்னனை வந்து ஒரு சிங்கம் அடித்து கொண்டுடும். இப்போ கிருஷ்ணரை தேடிட்டு போயிருக்கிற நேரத்தில் எனக்கு மரணம் ஏற்பட்ட காரணத்தினால என்ன ஆகிடும்னா கிருஷ்ணரை தேடி போயிருப்பார். அவன் மரணப்பட்டு கிடப்பான். செமந்தகமணி காணாது. அதனால் இவர் எங்கேயோ தேடி இவரும் இங்கே போனவர் தகவல் இருக்காது. இப்போ எல்லா ஜனங்கள் மத்தியில் என்ன பேராயிடும்னா இந்த மணிக்காக ஆசைப்பட்டு கிருஷ்ணன் சத்ராஜத்தை கொண்டுட்டான், அது அதனால் தண்டனை கிடைக்கும்னு பயந்து கிருஷ்ணன் எங்கேயோ போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு அபவாதம் கிருஷ்ணனுக்கு வந்துடும். கிருஷ்ணனுடைய தகப்பனாரான வசுதேவருக்கு புள்ள காணாமல் போயிட்டானே அப்படிங்கிற ஒரு கவலை ஏற்பட்டு போயிடும். இப்போ புள்ள திரும்பி வருவானா வரமாட்டானா என்ன அப்படிங்கிற எதுவுமே தெரியாமல் இருக்கிற நேரத்தில் அப்போது அவருடைய குலகுருவாக இருக்கிற கர்க மகரிஷியுடைய வழிகாட்டுதலின்படியும் நாரதருடைய வழிகாட்டுதலின்படியும் இந்த தேவி பாகவதத்தை
பாராயணம் பண்ணி கரெக்டாக பூஜைகள் முடித்து 9வது நாள் அன்றைக்கி கிருஷ்ணன் அந்த ஜாம்பவதியை மனம் முடித்து கொண்டு வெற்றியோடு திரும்பி வந்தாருங்கிற செய்தி வரும். அது முன்னாடி நடந்திருக்கலாம், அப்புறம் நடந்திருக்கலாம். ஆனால் கரெக்டாக இந்த பாகவதத்துடைய பூர்த்தி அன்னைக்கு கிருஷ்ணன் காணாமல் போயிட்டான், திருடிட்டாங்கிற அபகீர்த்தியெல்லாம் போய் காணாமல் போகணும்னு திரும்ப கிடச்சிட்டான், திருடினாங்கிற அபகீர்த்தி போய் அந்த இதுவும் திரும்ப கிடச்சிடும். நஷ்டப்பட்டு போயிட்டான்னு நினச்சது போக ஒரு மனைவியும் அழைத்து கொண்டு கல்யாண ஸ்வரூபனாகவே கிருஷ்ணன் திரும்பி வரக்கூடிய ஒரு பாக்கியம் இதனால் இந்த தேவி பாகவத்துடைய பாராயணத்தை பூர்த்தியில் கிடச்சிது அப்படின்னு சொல்லி அது அந்த மகாத்மியத்தை சொல்கிறான். அதனால் அந்த புஸ்தகம் எந்த வீட்டில் இருக்கோ அந்த கிரகமே பரிசுத்தமாகிடுறது. அதனால் அங்கே வாசம் செய்யக்கூடிய எல்லா ஜீவராசிகளுடைய பாவங்களையும் இந்த போக்கிடுறது இந்த புஸ்தகம் ஒரு வீட்டில் இருந்தது அப்படின்னா. அதனால் இப்பேற்பட்ட ராஜாவாக இருந்தாலும் பண்டிதனாக இருந்தாலும் தேவி பாகவத்தை எவன் ஆராதிக்கிறானோ அவனுக்கு விசேஷமான தேவியுடைய அனுகிரகம் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த புராணத்துடைய மகாத்மியம் என்ன அப்படிங்கிறத சொல்கிறான். அப்போ தான் அந்த கிருஷ்ணனுடைய சரித்திரம் அதில் முழுமையாக சொல்லி இது அந்த ஃபர்ஸ்ட் இதில் வருதா? ஃபர்ஸ்ட் சார்ந்ததுலேயே வராது, அதுக்கு முன்னாடி உள்ள இன்ட்ரடக்ஷனில் அதோடைய பிரபாவம் என்ன அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை சொல்லும்போது இந்த சரித்திரம் வருது. இதற்கு அடுத்தபடியாக இன்னொரு இதோட மகாத்மியத்தை எப்படி வருது அப்படின்னா, அகஸ்திய மகரிஷி கைலாசத்தில் போய் முருகப்பெருமானை வணங்கி முருகப்பெருமான இடத்துல அம்பிகையுடைய பிரபாவத்தை உங்கள் வாயால் நான் கேட்கணும்னு சொன்ன உடனே முருகப்பெருமான் தன்னுடைய பக்தராக இருக்கிற அகஸ்தியருக்கு தேவி பாகவத்துடைய மகாத்மியத்தை, தேவி பாகவதங்கிற புராண கிரந்தம் எப்படிப்பட்ட பரமானுகிரத்தை கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறதும் அது எப்படி நவாக யஜ்யமாக நடத்தி பாராயணம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த விசேஷத்தையும் முருகப்பெருமான் அகஸ்தியருக்கு உபதேசம் பண்ணுறான். அதான் யஜ்யமாகவும் இதை நடத்தலாமா? யஜ்யமாக பாராயணம் தான், பாராயணம் முடித்து பூர்த்தியில் ஹோமத்தோடு பூர்த்தி ஆகும். அது நவாக யஜ்யம்னு பேர் அதுக்கு. அதனால் அதில் விசேஷமான மகிமையெல்லாம் சொல்லி எப்படி அம்பிகை வேறு வடிவங்களில் வெளிப்படுறா, காயத்ரி தேவியாக எப்படி அம்பாள் வரா, அப்படி பல அம்பாளுடைய அவதார ஸ்வரூபங்களையும் முருகப்பெருமானவருக்கு உபதேசம் பண்ணி இந்த தேவி பாகவத புராணத்துடைய விசேஷத்தை சொல்கிறார். அதுக்கு அடுத்தபடிக்கு அப்புறம் தான் இந்த மகாத்மியத்தை எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம ஒரிஜினலான புராண கிரந்தத்துக்குள்ளேயே இது ஆரம்பிக்கும். இப்போ வியாசர் எப்படி இதை எழுதினார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமும் வருது. அதில் வியாச மகரிஷி என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு திடீர்னு ஒரு சம்சயம் வருது. அதாவது எல்லா தேவதைகளை பற்றியும் எழுதியிருக்கோம், இந்த மாதிரி பல புராண சரித்திரங்கள் எல்லா சுவாமியை பற்றியும் எழுதி முடிச்சாச்சு. ஆனால் இதில் இந்த வரக்கூடிய கலியுகமாக இருக்குது, ஜனங்களுக்கு உடனே வாஞ்சிதார்த்தப்பிரதமாக கேட்ட வரத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கக்கூடியது யார்? சிவனா, விஷ்ணுவா, கணபதியா, சூரியனா அப்படிங்கிற சந்தேகம் அவருக்கு ஏற்படுறது. அப்படி ஏற்படக்கூடிய நேரத்தில் அவர் யாரை போய் வேண்டலாம் அப்படின்னு மனசுக்குள்ள சந்தேகம் இருந்தபோது நாரதர் சொல்கிறாராம், கவலைப்படாத, இது மனசில் சந்தேகமே வச்சுக்காத, அசம்சயம் மிருதம் போஜ பஜ தேவி பதாம்புஜம், பஜ தேவி பதாம்புஜம், தேவியுடைய பதாம்புஜங்களை உன்னுடைய திருவடிக்குள்ளே மனசுக்குள்ளே வச்சு தியானம் பண்ணு, தேவியுடைய திருவடிகளை பாதங்களை மனசுக்குள்ளே வச்சு தியானம் பண்ணு. அப்படி தியானம் பண்ணிட்டேன்னு சொன்னியானா அந்த தேவி எல்லா வரப்பிரதான நிபுணம் வாஞ்சிதார்த்த பிரதம் வரம் கொடுக்கறதுல சமர்த்தியாகும், என்னெல்லாம் ஆசை இருக்கோ அதையெல்லாம் நிறைவேற்றி கொடுக்கறதாக மட்டும் இல்லாமல் வாஞ்சாசம் அதிகம், நீ கேட்கறதுக்கு மேலேயே கொடுக்கக்கூடியவளாக இருக்கிற ஒரே சக்தி அந்த பரதேவதையான அம்பிகைக்கு மட்டும்தான் உண்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லி அவருக்கு அனுகிரகம் பண்ணுறார். அதன் பிறகு இவர் கொஞ்ச நாளைக்கு அதை அவரோட அம்பாவுடைய லீலைகளெல்லாம் அனுசந்தானம் பண்ணி தபஸ் பண்ணி அப்புறமா இந்த புராணத்தை எழுத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தபஸ் பண்ணிட்டு இருக்கார். அப்படி எழுத ஆரம்பிக்கும் போது அவருக்கு அப்பயும் அந்த குழப்பம் தீரலை. என்ன ஆகுது அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு தேவியை பூஜை பண்ணிட்டு இருக்கார், திரும்பி கொஞ்ச நாள் அவருக்கே என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் சிவ பூஜை பண்ண ஆரம்பிக்கிறார். நம்மளும் பண்ணுவோம் இல்லையா, இது சொல்லும்போது ஏன் இப்படி இருக்கும், நம்ம கொஞ்ச நாளைக்கு சந்தோஷமாக தான் விரதம், அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி விரதம், கொஞ்ச நாளைக்கு சத்யநாராயண பூஜை, இப்படி பல பேரும் அவர்கள் வாழ்க்கையில் பண்ணியிருக்காங்க சீசனுக்கு தகுந்த மாதிரி. அது மாதிரி வியாசருமே இருக்காராம். அப்புறம் பரமேஸ்வரன் தரிசனம் கொடுத்து சொல்லாரா, நீ என்ன தொடங்கின, என்ன பண்ணிட்டு இருக்க, தேவி ஆராதிக்க தானே தொடங்கினேன், நான் வேற தேவி வேற இல்லை தான், ஆனாலும் அம்பிகையுடைய பிரபாவத்தை உணர்ந்து கொள் அப்படின்னு சொல்லி அனுகிரகம் பண்ணி வியாசருக்கு வழிகாட்டினார். வியாசரும் அம்பிகையுடைய பெருமையை உணர்ந்து கொண்டு அதை எழுதினார். அது பெரிய கதை, அதை நான் சுருக்கமாக சொன்னேன். இப்போ இந்த முதல் ஸ்கந்தத்தில் இந்த சௌனகாதிகள் கேட்கக்கூடிய கேள்வியிலேருந்து அது ஆரம்பிக்கிறது. அப்போது என்னெல்லாம் புராணங்கள் இருக்குது, அது ஒரு புராணமும் எத்தனை ஸ்லோகங்களுடையது அப்படிங்கிற விஷயத்தை அவர் சொல்கிறார். அதுலேயே நமக்கு ஒரு இன்டர்னல் எவிடன்ஸ் இருக்குது, என்னெல்லாம் புராணங்கள் இருக்குது. இப்போ புராண சங்கியை என்ன, மகாபுராணங்கள் 18, உப புராணங்கள் 18, இதெல்லாம் என்னது அப்படிங்கிறதெல்லாம் இந்த முதல் ஸ்கந்தத்தில் வரக்கூடிய பகுதியில் வருது. அதுக்கப்புறம் அம்பிகையுடைய சிறப்பு என்ன, அம்பாள் எப்படி இந்த உலகத்துக்கெல்லாம் ஜெகத் ஜனனியாக இருக்கா, அவளுடைய சங்கல்ப மாத்திரத்தை இந்த உலகம் எப்படி ஏற்பட்டது, பிரம்ம விஷ்ணு ருத்ராதியர்கள்லாம் எப்படி அம்பாளுடைய கட்டளையின்படி காரியங்களை பண்ணுகிறார்கள் அப்படிங்கிற அந்த விஷயத்தை சொல்லி, அம்பாளுக்கு ஒப்புமை இல்லாத தன்மை, அம்பாளுக்கு சமம் யார் அப்படின்னா அம்பாள் தான். எப்படி நதிகளில் கங்கைக்கு சமம் கங்கை தான்,
அதுபோல் அம்பிகைக்கு சமமாக வேறு யாரும் கிடையாது. அதனால் அம்பாளுக்கு ஒப்புமையும் அதுக்கு மேலேயும் கிடையாதுங்கிறதுனால அவருடைய பெருமையை சொல்லி அந்த அம்பாளுடைய வைபவத்தை சொல்லி ஒரு சரித்திரத்தையும் சொல்கிறார். அப்போ முதல் சரித்திரமாக மதுகைடவர்களுடைய சரித்திரம் வருது. இப்போ இந்த மதுகைடவர்கள் எப்படி மகாவிஷ்ணுடைய விஷ்ணு கர்ண மலோத்பூதம்னு சொல்லிபடி விஷ்ணுடைய காதிலிருந்து எப்படி வந்தார்கள் அப்படின்னு சொல்லி அந்த சரித்திரத்தை சொல்லி செய்வதறியாமல் இருக்கக்கூடிய பிரம்மா பிரதேவதையான அம்பிகையின் இடத்துல ஸ்துதி பண்ணி அம்பாளுடைய அனுகிரகத்தினால அந்த மதுகைடவர்களுக்கு அகங்காரம் ஏற்பட்டு யுத்தத்துக்கு வந்து மகாவிஷ்ணுவோட யுத்தம் பண்ணுற சரித்திரம் அப்படியே தொடரும். ஸோ அந்த மதுகைடவர்களுடைய யுத்தம் பஞ்சவர்ஷ சகசிராணின்னு 5000 வருஷம் மகாவிஷ்ணுவோட நடந்தும் இந்த யுத்தம் வந்து முடியலை. அப்போது மறுபடியும் பிரம்மா தேவியின் இடத்துல பிரார்த்தனை பண்ண தேவி வந்து மதுகைடவர்களுடைய மனம் மயங்கும்படியாக சில விஷயங்களை பண்ணி அவர்கள் மதிமயக்கத்தினால மகாவிஷ்ணு இடத்துல போய் நான் உனக்கு வரம் கொடுக்குறேன்னு சொல்ல மகாவிஷ்ணுவை வதம் செய்த சரித்திரம். அதுக்கப்புறம் சிவபெருமான் வியாசருக்கு அனுகிரகம் பண்ணுற சரித்திரத்தை சொல்லி புதனுடைய சிவபெருமான் வியாசருக்கு போயிட்டு இந்த மாதிரி நீ அம்பாளையே அந்த சரித்திரம் வருது. அதில் அந்த சரித்திரம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் புதன் எப்படி பிறந்தான், நவகிரகங்களில் இருக்கக்கூடிய புதனுடைய உற்பத்தி, அது அவருடைய தாரைக்கும் சந்திரனுக்குமாக புதன் பிறந்த சரித்திரம். இப்போ இதெல்லாம் சூரியனுக்கு முன்னால் வருது. ஆமாம். அதுக்கப்புறம் வந்து புரூரவனுக்கும் ஊர்வசி அவர்களுடைய சரித்திரம். அதன் பிறகு வியாசருக்கு புத்திரனாக சுகர் பிறக்கிறார். இந்த ஒரு கிளியை பார்த்தோடனே அவர் மயங்கி அந்த அந்த கிளியோட நினைவிலே இருந்ததுனால சுகர்னு ஒரு புத்திரன் பிறக்கும்போது கிளியோட நினைவாக சுகர்னு அவருக்கு பேர் வைக்கிறார். அப்போ அந்த சுகர் வந்து சின்ன வயசுலேருந்தே ஒரு வைராக்கியத்தோடு இருக்கார். பிறக்கும்போதே ஜீவன் முக்த ஞானியாக பிறந்த காரணத்தினால வைராக்கியத்தோடு இருக்கார். இப்போ இவர் சொல்கிறார் எல்லா தகப்பனையும் போலவும் வந்து இல்லைப்பா நீ கல்யாணம் பண்ணிக்கணும், குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடணும்னு சொன்னோடனே இல்லை அதெல்லாம் முடியாது, கல்யாணம் பண்ணி உலகத்தில் எவன் நல்லா இருக்கான்னு ஒரு ஆளை காட்டு, எல்லாருமே அப்போவே அப்படி தான் இருந்திருக்கு, அதனால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை கல்யாணத்தினால அப்படின்னு இவர் ரொம்ப தீவிரமாக ஆர்கியூ பண்ணுறார். அப்போ இவர் இதுதான் தேவி பாகவத்துடைய தோற்றமாக இருக்குது. தேவி பாகவதம் உருவாவதற்கு இதுதான் மூல காரணமாக இந்த சம்பவம் இருக்குது. அதனால் இவர் என்ன சொல்கிறார், என்ன சொல்லியும் இவர் கேட்காத காரணத்தினால அம்பிகையின் இடத்துல பிரார்த்தனை பண்ணின வியாச பகவான் வந்து என்ன பண்ணுறாருன்னா இவரை மிதிலாபுரிக்கு அனுப்பி வைக்கிறார் ஜனகர் இடத்துல. அப்போது அந்த ஜனக மகாராஜாவை நீ போய் பாரு, அதுக்கப்புறம் நீ தீர்மானம் பண்ணு எது நல்லது, பிரம்மச்சாரியாகவே இருப்பது நல்லதா இல்லை விவாகம் பண்ணிக்கிறது நல்லதா அப்படிங்கிறத கேட்குறார். அப்போது இவர் வந்து மிதிலைக்கு போன உடனே ராஜாவை பார்க்கணும்னு கேட்டோடனே அவருக்கு அவரோட ஒரு மகாராஜாவை எனக்கு என்ன சொல்லி தந்துட முடியும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் சுகர் போகிறார். ஆனால் அங்கே நடக்கக்கூடிய சம்பவங்கள் ஒன்று பார்க்கும்போது இவருக்கே வந்து மன மாற்றம் ஏற்படுறது, இவர் வாத பிரதிவாதம் நடக்கிறது ரெண்டு பேருக்கும். அப்போது ஒரு கிரகஸ்தனாக மட்டும் சாதாரண ஒரு கிரகஸ்தனுக்கே பொறுப்பு ஜாஸ்தி, அந்த பொறுப்புனால ஆத்ம சிந்தனை பண்ண முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்த சுகருக்கு ஒரு வெறும் கிரகஸ்தனாக இல்லாமல் ஒரு தேசத்தையே காக்கக்கூடிய அரசனாக இருந்துடும். ஆனால் இதில் எதுலேயுமே பற்றுதல் இல்லாமல் இருக்கக்கூடாது. அதனால தான் ஜனக ராஜ்யத்துக்கு விதேக ராஜ்யம்னு பேர். விதேகம்னா தேகத்தை துறந்தது. அப்போ தேகம் துறந்து இருக்கக்கூடிய தன்மையில் தான் அந்த ராஜாவே இருக்காராம். அதனால் அந்த ராஜா வந்து அப்படி அவனுக்கு உபதேசம் பண்ணுறாங்க, இருக்க முடியும் என்ன கிரகஸ்தனாக இருந்தாலும் எப்பேற்பட்ட பொறுப்பில் இருந்தாலும் இது எல்லாத்தையும் பட்டுக்காமல் தாமரையிலை தண்ணீர் போல் இருக்க முடியுங்கிறதெல்லாம் கேட்டு அவரை கன்வின்ஸ் பண்ணுறார். அதுக்கப்புறம் சுகபிரம்ம ரிஷி திருமணம் செய்து கொள்கிறார் அப்படிங்கிற சரித்திரம் இதில் வருது. நிறைய புராணங்கள் இருக்காது சுகருடைய திருமணம். இதுக்கு வந்து இதோடைய இந்த புராணத்தில் இல்லாத ஒரு தொடர்ச்சி உண்டு. என்னென்னா சுகருக்கு வந்து தேவி எங்கே அனுகிரகம் பண்ணுறா, அதுக்கப்புறம் அப்படின்னு திருமணமெல்லாம் செய்து கொண்டு பீவரிங்கிற பெண்ணை திருமணம் பண்ணிக்கிறார் அவர். அதுக்கப்புறம் வந்து இவருக்கு வந்து அந்த தேவி வந்து சாயுஜ்யம் கொடுக்குற சரித்திரம் வந்து நம்முடைய சிதம்பரம் சிவகாம சுந்தரி சன்னதியில் பார்த்தேன்னா அங்கே சுகர் வந்து ஸ்ரீசக்கர பிரதிஷ்டை பண்ணி அம்பாளை பூஜை பண்ணியிருக்காரு. அங்கே சிவகாம சுந்தரி வந்து சுகருக்கு நடராஜர் தனியாக சிவகாம சுந்தரி கோவில் இருக்குமே, நடராஜர் கோவிலுக்குள்ளேயே இருக்கும், தனி கோவிலே இருக்கும். அப்போ அந்த வந்து அம்பாள் வந்து இவருக்கு தன்னோட கையில் கிளியாக மாற்றி வச்சு நம்மளுக்கு சாயுஜ்யம் கொடுத்தா அப்படிங்கிற சரித்திரம் அங்கே நமக்கு கிடைக்கிறது. இருக்கு எல்லாமே அது ரொம்ப டீட்டெயிலாக ஒரு பத்னி யார், அவருடைய குழந்தைகள் யார், வம்சம் என்ன அப்படிங்கிற சரித்திரமும் இதில் வருது. அதுக்கப்புறம் திருதராஷ்டிரியாதிகள் மகாபாரதத்துக்குள்ளே போய்டுறது அங்கேருந்து. ஸோ திருதராஷ்டிரியாதிகள் எப்படி பிறந்தார்கள் அப்படிங்கிற சரித்திரத்துலேருந்து முதல் ஸ்காந்தம் முடிகிறது. ஸோ ரெண்டாவது ஸ்காந்தத்தில் இந்த சத்தியவதின்னு சொல்லக்கூடிய மத்ஸ்யகந்தி அவள் எப்படி பிறக்கிறா, அவளுடைய தோற்றம் எப்படி ஏற்பட்டது, அதுக்கப்புறம் வியாசர் எப்படி பிறந்தார் அப்படிங்கிற சரித்திரம் வருது. பராசரருடைய குமாரராக இந்த மத்ஸ்யகந்திக்கு தான் பிள்ளையாக அவர் பிறக்கிறார். அது வியாசரோட டீட்டெயிலாக இருக்குது, இதில் டீட்டெயிலாக இருக்குது. இந்த மகாபாரதம் இருக்கக்கூடிய சரித்திரம் தான், பட் இதில் திருப்பி ரீட்ரேட் ஆகுது. அதில் வந்து அப்புறம் கங்கைக்கு சாபம் காரணமாக கங்கை பூலோகத்துக்கு வர சரித்திரம், கங்கையுடைய புத்திரனாக காங்கேயர் தான் பின்னால் பீஷ்மர் ஆறார். அதனால தான் முருகப்பெருமானுக்கும் காங்கேயன்னு பேர் உண்டு. நம்ம தமிழ்நாட்டில் காங்கேயன்னு ஒரு ஊர் உண்டு.
எதனாலன்னா கங்கையோட புத்திரர், முருகனையும் வந்து கங்கையோட ஒரு புத்திரனாக சொல்கிற வழக்கம். ஓகே. ஏன்னா அந்த சிவனுடைய அந்த நெருப்பு பொறிகளை கங்கை வாங்கிட்டாங்கிறதுனாலையும் கங்கைன்னு ஒரு பேர் உண்டு. ஸோ கங்கையுடைய புத்திரனாக பிறந்ததுனால தேவபிரதன்னு அவருக்கு ஒரு பேர் உண்டு பீஷ்மருக்கு. பீஷ்மருக்கு சபதம் பண்ணதுக்கு அப்புறமாக அவருக்கு வந்த பெயர். இப்போ அவர் காங்கேயங்கிற பீஷ்மர் பிறக்கிற சரித்திரம். அதுக்கப்புறம் இந்த சத்தியவதியாக இருக்கக்கூடிய அவளுக்கு சந்தனு மகாராஜா வந்து முதல்ல கங்கையை விவாகம் செய்து கொண்டு அதன் மூலமாக பீஷ்மர் பிறக்கிறார். பின்னர் சத்தியவதிங்கிறவளை கல்யாணம் பண்ணிக்கிறார். இப்போ அவர்கள் மூலமாக அந்த திருதராஷ்டிரன் இவர்கள்லாம் பிறக்கக்கூடிய சரித்திரம். அதுக்கப்புறம் பாண்டவர்கள், பஞ்ச பாண்டவர்கள் எப்படி பிறந்தார்கள் அவர்களுடைய சரித்திரம். அதற்கு பின்னாடி பரீட்சித்துடைய சரித்திரம், மகாபாரத யுத்தத்துக்கு அப்புறமா வரக்கூடிய பரீட்சித்துடைய சரித்திரம். அப்புறம் பரீட்சித் எப்படி மரணம் அடைந்தான் தக்ஷகன்கிற பாம்பால், அந்த சரித்திரத்தோடு அது முடியுது. அதுக்கப்புறம் இந்த சர்ப்பை என்ன கருத்து ஆக்சுவலாக ரியலாக அது வந்து என்ன கருத்து அப்படிங்கிறது அவனுடைய அகங்காரத்தினால என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவன் வந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு முனிவரை வந்து எழுப்பி பார்க்குறான். வேட்டையாடின்னு வரான். வேட்டையாடின்னு வரக்கூடிய நேரத்தில் என்ன ஆகிடுது அப்படின்னா, தாகமாக இருக்குது. அப்போ ஏதாவது இடம் கிடைக்குமா, தண்ணி கிடைக்குமான்னு பார்க்கும்போது ஒரு முனிவருடைய ஆசிரமம் இருக்குது. அவர் தபஸில் இருக்கார். அவர் என்ன எழுப்பியும் அவர் எழுந்திருக்கல. ஸோ அவன் தன்னை அவமானப்படுத்திட்டான்னு நினச்சிட்டு, நான் ராஜா வந்திருக்கேன், என்னை வந்து ஒருத்தன் வந்து இப்படி இன்சல்ட் பண்ணிட்டான் அப்படிங்கிற எண்ணத்தோடு அவரை கூப்பிட்டு எழுந்திருக்கலைங்கிற கோவத்தில் பக்கத்தில் ஒரு செத்த பாம்பு இருந்தது. அந்த பாம்பு எடுத்து ஒரு கழுத்தில் போட்டுட்டு இப்போயா எழுந்திருக்காங்கன்னு பார்த்தா நிஜமாகவே ஒரு தவத்தில் இருந்ததால எழுந்திருக்கல போயிட்டான். அப்போ அவருடைய புள்ள வந்து பார்த்தோன்னே எங்கள் அப்பா தபஸில் இருக்கார், தபஸில் இருந்த ஒருத்தரை இப்படி மேலே செத்த பாம்பு போட்டு ஒருத்தர் இன்சல்ட் பண்ணியிருக்கான், அவன் யார் பண்ணானோ அவனுக்கு தெரியாது. எவன் பண்ணினானோ அவன் 7 நாளில் தக்ஷகன்கிற பாம்பால் அவனுக்கு மரணம் ஏற்படட்டும் அப்படிங்கிற சாபத்தை கொடுக்குறார். அப்போ அந்த ஒரு முனிவரை, தவம் செய்திருக்கக்கூடிய முனிவரை அவமானப்படுத்தினதுனால ஏற்பட்ட ஒரு சாபம். அப்படி இந்த சாபம் அவனுக்கு ஏற்படுறது. இந்த சாபத்தினால பரீட்சித்துக்கு வந்து இவன் இந்த கதையெல்லாம் நம்ம சொல்லுவோமே, மாளிகைக்குள்ளே போய் ஒளிஞ்சிருந்தார், அதுக்கப்புறம் புழுவாக வந்து பாம்பா மாறிது. நிறைய உபகதைகள் உண்டு அதில். ஏன்னா அவர் தக்ஷகன் வரும்போதே வேறொரு அந்தனர் வந்து நல்ல பாம்பு விஷத்தை முறியடிக்கக்கூடிய வல்லமை கொண்டவராக இருந்தார். இப்போ அவர் வழியில் வந்து தக்ஷகன் வேறு மாற்று ரூபத்தில் போய் பார்த்துருக்கான். எங்கே போகிறேன் கேட்டோன்னே, இல்லை பரீட்சித்துக்கு பாம்புனால மரணம்னு இருக்குது, எப்பேற்பட்ட பாம்பு கடித்தாலும் என்னால் இறக்கிட முடியும் விஷத்தை அப்படின்னு சொன்னோடனே அவர் வந்து சரி நான் உண்மையை சொல்கிறேன், நான் தான் தக்ஷகன், நான் என்னோடய பரிசு ஒன்று டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன், இங்கே ஒரு மரம் இருக்குது, அதை நான் கொத்தி காமிக்கிறேன், அந்த மரம் அப்படி இப்படி சாம்பலாக போயிட்டு தான் இவருடைய விஷத்துடைய வீரியத்தினால. இவர் உடனே தீர்த்தம் ஜெயிச்சு தெளிச்சோடனே இந்த மரம் மறுபடியும் துளிர்த்து எழுந்துருது. உடனே அவர் இப்போ புரிஞ்சு கொடுத்து இவனால் ஒன்றும் பண்ண முடியாது, நீ எதுக்கு போகிறேன் அப்படின்னு கேட்டால், இல்லை எனக்கு ரொம்ப ஏழ்மை, இதை பண்ணுறதுனால எனக்கு வந்து ஏழ்மை நீங்கிறதுக்கு ராஜா பொன் பொருளும் தருவான், அதுக்காக தான் போகிறேன், அந்த பொன் பொருளோடு 10 மடங்கு நான் தானே கிளம்பி போன்னு சொல்லி தக்ஷகன் கொடுத்து அனுப்பி நாகரத்னங்களாகவே கொடுத்து அனுப்பினார்னு ஒரு உபகதையெல்லாம் உண்டு. ஸோ அப்படியெல்லாம் முடித்து அந்த பரீட்சித்துடைய மரணம் ஏற்படுறது. பரீட்சித்துடைய மரணம் ஏற்பட்ட உடனே ஜனமேஜயனுக்கு அதை பின்னாடி அவன் வளர்ந்து பெரியவனான உடனே தன்னுடைய தகப்பனார் எதால் மரணம் அடைந்தான்னா பாம்புகளால் மரணம் அடைந்தான். அப்படி உடனே இந்த பாம்புகளை எல்லாம் அழிப்பேன் அப்படின்னு சொல்லி சர்ப்பயாகம் பண்ணுறான். ஆஸ்திக இருக்கிற முனிவர் வந்து நிறுத்துறார் அந்த சர்ப்பயாகத்தை. நிறுத்தி இதனால் உனக்கு பிரயோஜனம் இல்லை, அதனால் பழிவாங்கக்கூடிய எண்ணத்தை விடு அப்படின்னு சொன்ன உடனே அதன் பிறகு தேவி பாகவத்துடைய பெருமையை உணர்ந்து கொண்டு, நீ என்ன இதை பண்ணுறதுனால உங்கள் அப்பாவுக்கு கதி கிடைக்காத போல உங்கள் அப்பாவுக்கு நல்ல கதியை உண்டாக்குற வழியை பாரு. இந்த துர்மரணம் அடைந்த ஆத்மாவுக்கு சரியான சம்ஸ்காரங்கள் பண்ணினாலுமே ரொம்ப ஜாகிரதையாக பண்ணணும். சாதாரணமாக பண்ணுற சம்ஸ்காரங்களை விட துர்மரணம் அடைந்தவர்களுக்கு இன்னும் ஜாகிரதையாக சம்ஸ்காரம் பண்ணலைன்னா அந்த பிரேத ஸ்வரூபம் நீங்காது. அதனால் நீ இவ்வளவும் பண்ணியிருந்தாலும் உன் தகப்பனாருக்கு இன்னும் முழுமையான சாகித்யம் கிடைக்கல, பிரேத ஸ்வரூபத்தை தான் இருக்கான், அதனால் அது நீங்கிறதுக்கான நீ வழியை பண்ணணும்னு சொல்லி தேவி பாகவத்துடைய பெருமையை சொல்ல வியாச பகவானே வந்து அதை சொல்கிறார். அதான முதல்ல பார்த்தது மாதிரி 9 நாட்கள் நித்தியம் பூஜையோடு தேவி பாகவத்துடைய பெருமையை சொல்ல 9ஆவது நாள் அந்த பிரேத ரூபம் நீங்கி தேவ விமானம் வந்து அவனை அழைத்து கொண்டு இவனு சொல்கிறான், உன்னால் வியாசருடைய அனுகிரகத்தாலையும் அம்பாவுடைய பூஜையினாலையும் எனக்கு நல்ல கதி கிடச்சிது, அதனால் நான் அம்பிகையுடைய லோகமான ஸ்ரீபுரத்தை அடைகிறேன் அப்படின்னு சொல்லி பரீட்சித்து கிளம்பி போனார்னு சொல்லி இந்த 2வது ஸ்காந்தம் முடிகிறது.